நேற்று ஈவினிங் போல் பால் வாங்கிட்டு வந்து காய்ச்சிட்டு நைட் டின்னர் என்ன செய்கிறதுனே தெரியாமல் யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு 2-3 டேஸாகவே தம்பிக்கு ரொம்ப கோல்டு, அதனால் எது கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டேங்கிறான். சரி குழிப்பணியாரம் கொஞ்சம் கேரட்லாம் போட்டு கொடுத்தா சாப்பிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் ரெடி பண்ணியிருந்தேன். எப்போவுமே கேரட் வெங்காயம் எல்லாமே பச்சையாக துருவி தான் பணியாரத்தில் ஆட் பண்ணுவேன். பட் தம்பிக்கு சளி இருக்கிறதுனால எல்லாமே கொஞ்சம் வதக்கி அதுக்கப்புறம் சேர்த்து செஞ்சுருந்தேன். சைடிஷ்மே தக்காளி சட்னினா கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவான், அதனால் காரம் இல்லாமல் தக்காளி சட்னியும் ரெடி பண்ணிட்டேன். ஒவ்வொரு தடவும் பணியாரம் செய்கிறப்ப இனிப்பு பணியாரம் செய்யணும்னு ரொம்ப ஆசை. பட் ஒரு நாள் ட்ரை பண்ணதே இல்லை. ஏன்னா நான் பேசிக்காக இனிப்பு சாப்பிடவே மாட்டேன். சரி எங்கேயாவது செஞ்சு வேஸ்ட்டாக போயிடுமோ அப்படின்னு நினைப்பேன். மேக்ஸிமம் வீட்டில் இந்த பணியாரம் அப்படி இல்லைன்னா முட்டை பணியாரம் தான் செய்வேன். உங்களுக்கு இது தவிர வேறு ஏதாவது வெரைட்டியான பணியாரம் தெரிஞ்சதுன்னா மறக்காமல் ரெசிபியை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். யாருக்கெல்லாம் கேரட் குழி பணியாரம் பிடிக்கும்னு மறக்காமல் ஒரு அட்டெண்டன்ஸ் போட்டுருங்க. நேற்று ஒரு லாங் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதில் நீங்கள் கேட்ட மாதிரி தம்பியோட ஃபுட் ரொட்டீன் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கீழே ஆரோ மார்க்கில் ப்ளே பட்டனில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரீ டைமில் செக் பண்ணி பாருங்கள்.